8th எபிசோடுக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் கக்காஷி சாபுசாகத்தில் கத்தி வச்சுட்டாலாம் சந்தோஷப்பட்டாங்க. சாபுசா சொல்கிறான், ஒன்றை மாதிரி காப்பின்னு சொல்லிட்டு நான் தோப்படான்னு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தா அதுவும் ஒரு க்ளோன் சாபுசா பின்னாடி வந்து கக்காஷி எட்டு மதிக்கிறான். அப்புறம் கக்காஷியை வாட்டர் ப்ரெஸ் செஞ்சு வச்சு போட்டு அடைக்கிறான். அதுக்கப்புறம் டீம் சாமான் அடிக்கிறதுக்காக அவன் ஒரு வாட்டர் க்ளோன் அனுப்புகிறான். வாட்டர் க்ளோன் அனுப்பினோடனே நருட்டோவை மிதித்து நருட்டோட ஹெட் பேண்டை சாபுசா அதாவது க்ளோன் வந்து மிதிச்சுது. கக்காஷி சொல்கிறான், நீங்கள் ஓடுங்க, க்ளோனால் ரொம்ப தூரம் வர முடியாது அப்படின்றான். அப்புறம் சாசிகா கேசிக்கலாம் வேறு வழியில் சண்டை போடுறதா வழிந்தோடனே க்ளோன் சாபுசா அவனை பிடிச்சி தூக்கி போடுறான். இதை பார்த்து நருட்டோ பயந்துட்டான். அவன் அப்புறம் அவன் கையை பார்க்குறான். அவன் சபதத்தை ஞாபகம் வந்து உங்களை காப்பாற்றுன்னு. அப்புறம் ஓடி போய் ரத்தம் தெரிக்குது. என்னென்னு பார்த்தா நருட்டோ வந்து அவன் ஹெட் பேண்ட் எடுத்திருக்கான். எல்லோரும் அப்படியே அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. சாபுசா நீ பெரிய புக்கில் நோட் பண்ணிக்க, என் பேர் தான் நருட்டோ உசமாக்கி அப்படின்னு சாசிகிட்ட சொல்கிறான். என்கிட்ட ஒரு பெரிய பிளான் இருக்குன்னு. அதுக்கப்புறம் கக்கா சொல்கிறான், என்ன பண்ணுறீங்க நிற்பாங்க அப்படின்னு ஒன்று நருட்டோ சொல்கிறான். ட்ராசுனா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் சொல்கிறாரு, நான் என்னால் தானே ஒரு பிரச்சனை, நீங்கள் சஞ்சயை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒன்று கக்கா சொல்கிறான். இதுக்கு முன்னாடி ஒருத்தன் இந்த எக்ஸாமில் இருந்தான், அவன் எல்லா இதுவுமே கொண்டுட்டான், அவன் தான் டிமான் சாபுசா அப்படின்னு ஒன்று கக்காசியை பிரித்து மேய்ஞ்சிடுறான். அதுக்கப்புறம் நருட்டோ மல்டி ஷாட் ஒன்று போட்டு ஒரே டைமில் சாபுசாவை அடிக்க போகிறான். சாபுசா அவன் வாழை வச்சு அசால்ட்டாக வீசி எடுத்துடுறான். போகிற வெளியில் திடீர்னு நருட்டோ வந்து சாசிகா கிட்ட அவன் ஷூரிகனை வீசுகிறான். அதுக்கப்புறம் சாசிகா அடித்தோன்னா இது வந்து க்ளோன் சாபுசாவுக்கு பதிலாக இது உண்மையாக சாபுசாகிட்டு போயிடுது. அவன் பிடிச்சிடுறான். அப்புறம் இன்னொரு ஷூரிகனும் வருது. அதுவும் சாபுசா எப்படியோ தப்பிச்சிடறான். சாக்குரா வந்து பயப்படுறா. இந்த சாசிகா சிரிக்கிறான். என்னென்னு பார்த்தா அது நருட்டோ வந்து ஷூரிகன் எடுத்து வீசுகிறான். அது பழுதா பரலையா நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.